Hi friends, welcome to Priya's madurai கத்திரிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோட மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவையானதை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் காஞ்ச மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். நான் எடுத்த அளவு எல்லாமே இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இது கூட ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போக வறுபட்டதும் ஒரு 15 முந்திரி பருப்பு, இது உடைச்ச முந்திரி பருப்புனால 15 சேர்த்துக்கிறேன். முழு முந்திரி பருப்பாக சேர்த்திங்க, அதாவது இந்த மாதிரி உடைக்காமல் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6 தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சட்னிக்கெலாம் எடுக்கும்போது குட்டி குட்டியாக எடுப்போம்ல, அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்க வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயத்துலேயும் பண்ணியிருக்கேன், பட் அதை விட இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால சொல்கிறேன். பட் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய விரும்புகிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் எப்போவுமே அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து தான் குழம்புல பண்ண சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லுவேன். அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பட் எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணலாம். இந்த வெங்காயம் ஒரு லேசான பொன்னிறம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருந்தேன். நான் தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து நான் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக பண்ணலாம். ஒரு சிலருக்கு முழுசாக கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறது பிடிக்கும், அப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சமாக வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். சில பாத்திரத்தில் வேக வைக்கும்போது சில நேரம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைங்க. அதுக்கு இடையில் நம்ம அந்த அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுத்து வச்சோம்ல, அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தக்காளியுமே நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்ததை இதில் சேர்த்துடலாம். கூடவே கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு, அதாவது பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை விட்டு இறக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.